பட்டா இல்லாத நிலத்தை நான் எப்படிங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறது அப்படின்னா ஈஸியான வழிதான். எனக்கு தெரியும் கேளுடா. ஃபர்ஸ்ட் ஈசி இருக்குதான்னு பாருங்க. என்கம்பேரன் சர்டிபிகேட் ஈசி இல்லை அப்படின்னாலே அங்க நீங்க சந்தேகப்பட வேண்டிய டைம் வந்துச்சு. விஓஏ ஆபீஸ்ல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ல நீங்க அந்த அலுவலகம் போயும் இதை உறுதி செஞ்சுக்கலாம். அடுத்ததா ரெஜிஸ்டர்ல போயிட்டு உங்க நிலம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த இடத்துலயுமே பட்டா இல்லை அப்படின்னா அது புறம்போக்காகவோ இல்ல பஞ்சாயத்து நிலமாகவோ இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா பட்டா இல்லாம ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னாலே இல்ல நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே அது ஒரு ஆபத்தும் தீங்கும் தான் நம்ம சொல்றோம். ஸோ நிறைய விஷயங்கள் பட்டாவை பத்தியும் ஈஸி பத்தி, சரி பட்டா எல்லாம் ரைட்டு ஈஸி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ்ல ஈஸி பத்தி எல்லாம் நாங்க சொல்லியிருக்கிறோம். பட்டால எத்தனை வகை பட்டா இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதனால இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி லேண்ட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எங்களுக்கு பெருவாரியான ஆதரவை அளிச்சு நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நிலம் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா காசு மட்டும் போதாது, அறிவும் தேவை அப்படிங்கிறதா நாங்க அந்த அறிவை தேடி 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 பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எங்ககிட்ட கேளுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன்.